ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது. வெற்றியை நிலைநாட்டியிருப்பதை அடுத்து இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் பாஜகவினர் இந்த பேரணியை வெற்றியை கொண்டாடக்கூடிய விதமாக பேரணியை நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் தமிழகத்தில் திருச்சி மாவட்டத்தில் 100 அடி நீள தேசிய கொடியுடன் பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தலைமையில் பாஜகவினர் பேரணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு பிரதமர் மற்றும் இராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த பேரணி நடைபெற்று வருகிறது. விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் கோவிந்தராஜ் இணைப்பில். கோவிந்தராஜ், இந்த பாஜகவுடைய பேரணி தொடர்பான உங்களது விவரம். கோபாலகிருஷ்ணன், பாரத பிரதமர் மற்றும் ராணுவ வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தேசிய கொடியை ஏந்தி பேரணியானது திருச்சியில் நடைபெற்று வருகிறது. இந்த பேரணியானது திருச்சி ஜங்ஷன் பகுதியில் அமைந்துள்ள வழிவிடு முருகன் கோவிலில் இருந்து புறப்பட்டு இந்த பேரணியானது மேஜர் சரவணன் ரவுண்டானாவில் முடிவடைந்தது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியானது ஆண்கள் பெண்கள் என ஆயிரக்கணக்கான பாஜகவினர் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். 100க்கும் மேற்பட்ட இந்த கொடிகளை, தேசிய கொடிகளை ஏந்தியவாறு 100 மீட்டர், சுமார் 100 மீட்டர் நீளம் கொண்ட ஒரே கொடியை கையில் ஏந்தியும் பாரத பிரதமருக்கு மற்றும் ராணுவ வீரருக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக கையில் பதாகையை ஏந்தியவாறும் முழக்கங்களை எழுப்பி இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மேஜர் சரவணன் நினைவு சுபி ரவுண்டானாவில் முடிவடைந்த இந்த பேரணியானது அங்குள்ள அவரது சுபிக்கு பாஜகவினர் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அருகே பேரணி கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த பேரணியானது சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடந்து வந்து இந்த பேரணி முடிவடைந்திருக்கிறது. கோபாலகிருஷ்ணன். நன்றி கோவிந்தராஜ், அண்மை விவரங்களுக்கு நன்றி.